சங்கைமிக்க உலமாக்களின் நல்ல துவாவை, என் உஸ்தாதுமார்களின் துவாவை ஆதரவு வைத்து அப்தார் ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி நானும் சொல்வேன். ஹசரத் அவர்கள் இஸ்மாயில் ஹசரத் எங்களுடைய உஸ்தாது பிறந்தவர்கள், அல்லாஹ் அவங்க ஹயாத்தில் பறக்க செய்வானாக. இந்த ஊருக்கு ஒரு முன்மாதிரியானவர்களாக, மதரசாவை முன்மாதிரி நாசிராக இருந்து எங்களை இன்றைக்கும் அவங்க முகத்தில் நோக்கி நான் நேருக்கு நேராக பேசினது இல்லை, பேச துணிச்சலும் பெறவில்லை. அத்தனை தைரியமானவர்கள், பாடத்தில் அத்தனை கண்டிப்பானவர்கள், ரொம்ப ரொம்ப கருணை காட்டுகிறவர்கள். அவங்கள்ட்ட நான் எழுதின எல்லா பரீட்சையிலையும் 90க்கு மேலே 98 99 மார்க்கு தான். ஹசரத் அப்படி போடுகிறவர்கள், அப்படி எழுதுகிற வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். கல்லூரியில் முதல் மாணவராக வர செய்தான் அல்லாஹ் ஹசரத்துடைய துவா பரக்கத்தால். ஆனாலும் ஹசரத் அவர்கள் எப்போதும் அன்பு காட்டுவதோடு பாடத்தில் கண்டிப்பானவர்கள். இன்றைக்கும் அவங்க முன்னால் நின்று நேருக்கு நேராக பேசியதே இல்லை, பேச துணிச்சலும் வருவதில்லை. அவர்களை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய பணி வாங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நீண்ட வாழ்வை நசீபாக்குவானாக, நிரப்பமான பாக்கியங்களையும் நோயற்ற குன்றாத சுகத்தையும் வழங்குவானாக. அவர்களுக்கு தோள் கொடுக்கிற உலமாக்களை, இந்த ஊர் இளைஞர்களை, இளைய ஆலிம்களை, இந்த ஊர் நிர்வாக பெருமக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக நம்ம கபீர் ஹசரத் அப்படி இருந்து கொண்டே எல்லா பணியையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. இங்கே ஷேகுமார்கள் எல்லாம் எங்களுடைய இனாம் குலத்தூர் ஷேகு வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நமது ஊரினுடைய முன்னாள் ஆசான், என்னை எல்லாம் வழிநடத்திய எங்களது சக்கிமங்கலம் சகீர் சலாம் ஹசரத் கிபிலா வந்திருக்கிறான். பாக்கியமானவங்க. ஒரு சூஃபியாக மாத்திரமல்ல, மாணவர்களை உருவாக்குறதுக்கு தன்னை அழித்து உருவாக்கியவர்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக என்ற துவாக்களோடு இங்கே இருக்கும் அத்தனை பேர்களுக்கும் துவாவையும் வாழ்த்தியும் சொல்லி உங்கள் எல்லோருடைய துவாவை, குறிப்பாக ஆலிம்களின் நல்ல துவாவை, சங்கைமிக்க என்னுடைய உஸ்தாதுமார்களின் பணிவான அன்பான துவாவை, உஸ்தாது மாணவர்களுக்கு துவா செய்தால் கபூல் ஆயிடும், எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று ஆசித்தவனாக என் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இதயங்களில் என்ன வேட்கைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை, கோரிக்கைகளை, ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வான். அல்ஹம்துலில்லாஹ். முத்தாய்ப்பான உரை, மாநாட்டினுடைய அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கிற முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே சுன்னத்துகள் வந்துவிட வேண்டும். வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அந்த அடிப்படையில் உண்டான அந்த பேச்சை நாம் என்றைக்கும் ஞாபகத்தில் கொள்வோம். நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலேயும் செயலிலேயும் அணுகுமுறைகளிலேயும் நடவடிக்கைகளிலேயும் நபிசல்லாசனுடைய சுன்னத்துக்கள் வருமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபை கூட்டம் இனிதே நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய கண்ணியமிகு நிர்வாக தலைவர் அவர்கள் இப்போது நன்றியுரை நிகழ்த்துகிறார்கள். நன்றியுரை நிகழ்த்துவதோடு மேலான பெருமக்களுக்கு சால்வை பொருத்துகிறார்கள், பொன்னாடை பொருத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சி, பொன்னாடை பொருத்தும் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற கையோடு அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துகிறார்கள். கடைசியாக நம்முடைய ஷேகுனா தங்கள் அவர்களுடைய துவா இருக்கிறது. எனவே ஒரு நபரும் கூட கலைந்து சென்று விடாதீர்கள். நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் தமிழிலே துவா கேட்டார்கள். யஹ்யா தங்கள் நம்முடைய ஷேகுனா அவர்கள் இங்கே விஜயம் தந்திருக்கிறார்கள். நல்லோர்கள் பெரியவருடைய துவா மிகவும் முக்கியமாக தேவை. அவருடைய துவாக்களும் வாழ்த்துக்களும் நம்மை வாழ வைக்கும், நம்முடைய சந்ததிகளை அது தலை தூங்க செய்யும் என்கிற காரணத்தினாலே கடைசி நிமிஷம் வரை இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குளத்தூர் மௌலானா மௌலவி ஹஜரத் கிப்லா ஷாவுல் அமீது ஹஜரத் அவர்களுக்கு சென்னை ஹாஜி எஸ்எம் ஜெயினுதீன் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். அடுத்து நீரூர் இஸ்மாயில் ஹஜரத் அவர்களுக்கு மதுரை ஹாஜி மானாகுனா அப்துல் கனி அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள்.
नारे तक्बीर। அடுத்து சிம்மக்குரலர் சேலத்து சிங்கம் ஹஜரத் எஸ்எஸ் அபுல் தாஹிர் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஹாஜி ஆர் சாவுல் அமீத் அவர்கள் பொன்னாடை பெற்றவர்கள். ஏன் ஐயா போச்சுப்பா? नारे तक्बीर। அடுத்து மேலப்பாளையம் ஹஜரத் எஸ்எஸ் ஹைதரி அவர்களுக்கு மதுரை ஹாஜி முகமது இக்பால் அவர்கள் பொன்னாடை பெற்றவர்கள். नारे तक्बीर। சென்னூர் பேஷ்மாவாக நீண்ட காலமாக பணியாற்றி வரும் மூத்த ஆலிம் ஹசன் அஜத் அவர்களுக்கு ஹாஜி ஏகே ஹசன் முகமது அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். இஸ்மாயில் போடாச்சா? இஸ்மாயில் போடாச்சா? பொறு. नारे तक्बीर। நமது பள்ளி கட்டிடத்தை சிறப்பாக வடிவமைத்து கூப்பிட்ட போதெல்லாம் அழகாக வந்து முகசுளிக்காமல் வந்து கடைசி வரை அதை மாடல் செய்து கொடுத்த திருச்சி உறையூரைச் சேர்ந்த ஹாஜி முகமது ரஃபீக் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை ஜமாத்துடைய பொருளாளர் மானாக்குன அப்துல் பாரி அவர்கள் போர்த்துகிறார்கள். नारे तक्बीर। அடுத்து சென்னை வாழ் முஸ்லீம் நல உரிமை சங்கம் தலைவர் ஹாஜி எஸ்எம் ஜெயினுதீன் அவர்களுக்கு ஜமாத்துடைய செயலாளர் நிஜாரம் அவர்கள் பொன்னாடை பற்றுகிறார்கள். नारे तक्बीर। ஹாஜி சென்னை ஹாஜி காதருடைய அவர்களுக்கு நசீர் அவர்கள் பொன்னாடை பற்றுகிறார்கள். கிழக்குப்பள்ளி नारे तक्बीर। லண்டன் நூர்ஜான் சார்பாக அவரது மகனார் அன்சாரி அவர்களுக்கு சோனி அப்துல் ரஜாக் அவர்கள் பொன்னாடை பற்றுகிறார்கள். அடுத்து மதுரை முஸ்லீம் நலவரிச்சுவை சங்கம் தலைவர் ஹாஜி மானாக்குனா அப்துல் கனி அவர்களுக்கு இஸ்மாயில் அஜரத் அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். नारे तक्बीर। மதுரை நல உரிமை சங்கம் செயலாளர் ஹாஜி டிஎஸ்கே சபியுல்லா அவர்களுக்கு மெம்பர் சாவுல் அமீத் அவர்கள் பொன்னாடை படுத்துவார்கள். இல்லையா? नारे तक्बीर। மதுரை நல உரிமை சங்கம் முகமது இக்பால் அவர்களுக்கு ஹாஜி முகமது இக்பால் அவர்களுக்கு சோனி அப்துல் ரஜாக் அவர்கள் பொன்னாடை படுத்துவார்கள். नारे तक्बीर। கிழக்கு பள்ளிவாசல் கட்டுமான குழுவிற்கு தலைவராக இருந்து செயல்பட்ட ஹாஜி ஆர் சாகுல் அவர்களுக்கு ஜமாத்தினுடைய துணைச் செயலாளர் எம்சி சையத் முகமது அவர்கள் பொன்னாடை படுத்துவார்கள்.
ஒருப்பா நான் யாரும் ஊரில் இப்போ சாமி கிழக்கு नारे பள்ளிவாசல் तकबीर கட்டுமான குழு செயலாளர் ஹாஜி எம் அப்துல் வஹாப் அவர்களுக்கு ஜமாத்துடைய செயலாளர் நிஜார் அஹமது அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். नारे तकबीर ஜமாத்துடைய கட்டுமான குழுவுடைய பொருளாளர் ஹாஜி ஏகே அசன் முகமது அவர்களுக்கு சோனி அப்துல் ரஜாக் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். नारे तकबीर கிழக்கு பள்ளிவாசல் கட்டுமான குழு உறுப்பினர் இந்த ஹாஜி கோனாப்பனா முகமது காசிம் அவர்களுக்கு எம்சி சையத் முகமது அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஹாஜி மதனி ரியாத்துல்லா அவர்களுக்கு நசீர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஜனாப் போடுங்க. नारे तकबीर ஹாஜி மதனி இதயத்துல்லா அவர்களுக்கு நசீர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஜனாப் சோனி அமானுல்லா அவர்களுக்கு மெம்பர் சாவுல் அமீர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். नारे तकबीर ஹாஜி எம் சையத் முகமது ஹாஜி சையத் முகமது அவர்களுக்கு இருக்காரா ஜமாத்துடைய செயலாளர் நிஜார் அஹமது அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சையத் முகமது அவருக்கு नारे तकबीर ஜனாப் படேசா மூசா அவர்களுக்கு கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சென்னைவால் ஜமாத்தார் அன்சாரி அவர்களுக்கு இல்லை சோனி அப்துல் ரஜாக் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். படேசா மூசா नारे तकबीर மூசா பாரியை படுத்துங்க. ஜமாத்துடைய பொருளாளர் பாரி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். கட்டுமான குழுவில் இருந்த ஜமாத்துடைய துணைத் தலைவர் ஜேஎம் நசீர் அவர்களுக்கு சென்னைவாழ் ஜமாத் தலைவர் எஸ்எம் ஜெயந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஜனாப் பைனீர் நிஜார் नारे तकबीर பைனீர் நிஜார் அவர்களுக்கு அவங்க சக்கீமங்கலம் அஜரத் அப்சனா அஜரத் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சேட் என்ற नारे तकबीर அப்துல் வஹாப் அவர்களுக்கு இஸ்மாயில் அஜித் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஜனாப் ஏ புர்ஹானி சார்பாக அவருடைய மகனார் வந்து பொன்னாடை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. नारे तकबीर சையத் முகமது அவர்களுக்கு நிஜார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். नारे तकबीर புத்தானத்தம்
ஷாதுலியா தரிகா கலீஃபா எம் லியாக்கத் அலி ஹஜ்ரத் அவர்களுக்கு மௌலானா மௌலவி சேலம் அப்தாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். नारे तकबीर. சென்னைவாழ் மௌலானா மௌலவி இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்களுக்கு மௌலானா மௌலவி ஹைதர் அலி ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். இங்கே नारे तकबीर. மர்ஹூம் ஏ புர்ஹானி சார்பாக அவரது மகனார் அப்துல் ரஷீத் அவர்களுக்கு ஜமாத்துடைய பொருளாளர் அப்துல் பாரி அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். नारे तकबीर. அன்பார்ந்த ஜமாத்தார்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை உலமாக்கல் சபையின் சார்பாக நாங்கள் இரண்டையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது இன்முகத்தோடு ஏற்று இவ்வளவு சீரும் சிறப்பாக தலைமையேற்று இந்த ஊருக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு ஜமாத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பொன்னாடையை நான் அவர்களுக்கு போர்த்தி அவர்களை நான் கௌரவப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். नारे तकबीर. அடுத்து நமது அழைப்பை ஏற்று போபாலிலிருந்து வந்துள்ள ஹாரிசா பேரன் அப்துல் அலீம் அவர்களுக்கு இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பெற்றவர்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஃபாரூக் அவர்களுக்கு சாவுல் அமீது அவர்கள் பொன்னாடை பெற்றவர்கள். அப்போ காலையில் பற்றி வச்சு அடுத்து नारे तकबीर. நான் இமாம் பணியை மட்டும்தான் செய்வேன், வேறு பணி செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல் எந்த பணியை சொன்னாலும் இன்முகத்தோடு ஏற்று நமது 2 பள்ளிக்கும் அருமையான இமாம்கள் உள்ளனர். அந்த இமாம்கள் அகமது கான், மேற்கு பள்ளிவாசல் இமாம் அகமது கான் ரிஃபாயி அவர்களுக்கு இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். नारे तकबीर. அடுத்து கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். அதிகம் கோபப்பட்டாலும் தன்னுடைய பணியில் கரெக்டாக இருக்கும் கிழக்கு பள்ளிவாசல் பேஷிமா அப்துல் பாசித் அவர்களுக்கு சேலம் அப்தாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். नारे तकबीर. மகாநாட்டு பணியாக இருந்தாலும் சரி, வித்ரியா பணியாக இருந்தாலும் சரி, வெளியூருக்கு தவாகள் அனுப்புவதாக இருந்தாலும் சரி, தனது வேலையில் கரெக்டாக ஒரு சொல்லிவிட்டால் அதை கரெக்டாக செய்யும் பானாவானா செய்யின குடும்பத்தை சார்ந்த மௌலானா மௌலவி அகமது ஹபீர் ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜமாத்துடைய பொருளாளர் பாரி அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். அலிமு போச்சாச்சா? அலிமு போச்சாச்சா? नारे तकबीर. கல்லூரி செயலாளர் காஜா நஜ்முதீனுக்கு இஸ்மாயில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி செயலாளர் காஜா நஜ்முதீன் அவர்களுக்கு நீரூர் இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். இன்னொருத்தர் யாரு? கல்லூரி மெம்பர் ஷான் ஜமால் முகமது கல்லூரி नारे तकबीर. முதல்வர் முகமது சாலிஹ் அவர்களுக்கு சேலம் அப்தாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை பெறுவார்கள். नारे तकबीर. கல்லூரி நிர்வாகம் சார்பாக கல்லூரியின் செயலாளர் அவர்கள் கேரளாவிலிருந்து வருகின்ற தங்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
நாரே தக்பீர். முடிஞ்சலப்பா, லேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இனாம் குளத்தூர் ஷாவுல் மீது அவர்களுக்கு கல்லூரி செயலாளர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக கல்லூரி முதல்வர்கள் நீடூர் இஸ்மாயில் அஜத்துக்கு பொன்னாடை கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக சேலம் சிங்கம் என்று நாரே தக்பீர். சேலம் என்று சிங்கம் போட்டக்கூடிய சேலம் மௌலானா மௌலவி அப்தாராஜ் அவர்களுக்கு கல்லூரி முதல்வர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். நிர்வாகம் என்பது பல சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதே சூழ்நிலையில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம். இருந்த சூழ்நிலையிலும் இந்த சூழ்நிலையெல்லாம் அனுசரித்து எங்களோடு நிர்வாகத்தை இழுத்துச் செல்லுகின்ற அழைத்துச் செல்லுகின்ற எங்களுடைய ஜமாத்தின் தலைவர் அன்புக்குரிய யூபிஎம் ரஹமத்துல்லா அவர்களுக்கு ஜமாத்தின் தலைவர் அவர்களுக்கு சோனி அப்துல் ரஜாக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நரே தக்பீர், நரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புமிக்க ஜமாத்தார்களே மற்றும் அனைத்து உலா துவா இருக்கு, எல்லாம் பேசாமல் அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் உட்கார. பூர்வமான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் மக்களின் அழைப்பை ஏற்று வந்துள்ள காசர்கோட் கலிபத்து ஷாதிலி ஷையத் யஹ்யா புகாரி தங்கள் அவர்களுக்கும் அவர்கள் பேச்சை மொழிபெயர்த்த காயல்பட்டம் சையத் அப்துல் ரஹ்மான் தங்கள் ஹஜரத் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய மௌலானா மௌலவி ஹாஜி ஓஎம் அப்துல் காதர் ஹஜரத் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய ஏர்வாடி சர்வரையாளர் சையத் இப்ராஹிம் அவர்களுக்கும் வரவேற்பை நிறுத்திய ஹாஜி எஸ் நிஜார் அகமது அவர்களுக்கும் நன்றியை நிறுத்திய மானாகுனா அப்துல் பாரி அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்திய மீலாது மாநாட்டில் வரவேற்பை நிறுத்திய எம்சி சையது முகமது அவர்களுக்கும் ஆசிரியரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி ஹஜரத் கிப்லா இனாம் குளத்தூர் இ ஷாஹுல் அமீத் ஹஜரத் அவர்களுக்கும் சிறப்புரையில் ஆற்றிய மேலப்பாளைய மௌலானா மௌலவி எஸ் ஹைதரி மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களுக்கும் சேலம் மௌலானா மௌலவி எம் அப்தாஹிர் ஹஜரத் அவர்களுக்கும் எங்கள் ஜமாத் சார்பாகவும் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பாக பந்தல் அமைத்து கொடுத்த பி.கே. அனிஃபா அவர்களுக்கும் மைக் செட்டிங் அமைத்து கொடுத்த இளையபட்டி கிருஷ்ணா வடிவேல் அவர்களுக்கும் இந்த விழா நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இரவு பகல் பாராது உழைத்த நிர்வாகிகள், இமாம்கள், உலமா பெருமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள், அருமையான உயிரான இளைஞர்கள், வாலிபர்கள், துவா செய்த தாய்மார்கள் அனைவருக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பள்ளி ஆரம்பத்தில் கட்டுமான குழு அமைத்து கட்டிய கட்டுமான குழுவினர் அனைவருக்கும் மற்றும் ஊக்கப்படுத்திய சென்னை அல்ஹாஜ் எஸ்.எம். ஜெயினுதீன் அவர்களுக்கும் மற்றும் சென்னை வாழ் அனைத்து ஜமாத்தார்களுக்கும் மற்றும் மதுரை வாழ் புத்தானத்து முஸ்லிம் நட்சத்திர தலைவர் ஹாஜி எம். அப்துல் கரீம் மற்றும் நிர்வாகத்துள்ளவர்கள், சங்கத்தில் உள்ள அனைத்து ஜமாத்தார்கள் மற்றும் இப்பள்ளிக்கு எல்லா வகையிலும் பண உதவி, பொருள் உதவி, உடல் உதவி நமது ஊர் அனைத்து ஜமாத்தார்களுக்கும் நமது ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமக்கு பெருமிதம் என்னவென்றால், வெளியூர்களில் வசூல் செய்யாமல் நமது ஊர் பணத்திலே நமது ஊர் ஜமாத்திலே வசூல் செய்து கட்டியதுதான் நமக்கு பெருமை. ஆரம்பத்தில் கட்டுமான குழுவினர் சுமார் 43 லட்சம் ரூபாய் நமது ஜமாத்தார்களும் வசூல் செய்து கட்டினார்கள். அதன் பின் சில தொய்வுகள் ஏற்பட்டு அதன் பின் நிர்வாகம் வசூல் செய்து கட்டியது. இப்பள்ளிக்கு சிமெண்ட் புறாவும் ஹாஜி எஸ்.எம். ஜெயினுதீன் அவர்களும்
செங்கல்புராவும் ஹாஜி மானாகுனா அப்துல் கனி அவர்களும் கொடுத்துள்ளார்கள். அதன்பின் நிர்வாகம் கட்ட ஆரம்பித்து உள்ளூர் ஜமாத்தார்களும் வசூல் செய்து உள் மதரசா கட்ட சுமார் 6 லட்சம் ரூபாய் லண்டன் நூர்ஜான் அவர்கள் உதவி செய்தார்கள். அதன்பின் சில தொழில்கள் ஏற்பட்டு மனரா கட்ட எல்லா ஜமாத்தார்களுடைய பணம் அந்த பள்ளியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தலைக்கட்டுக்கு ரூபாய் 500 என்று வசூலித்து சுமார் 7,32,000 ரூபாய் அதன்பின் முன்வேலைகள் கிடப்பு நடந்தது. அதன்பின் கிடப்பில் கிடந்து மதுரை புத்தானத்தம் முஸ்லிம் நலச்சங்கம் ரூபி ஆஜியார் மூலம் மற்றும் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் மூலம் சுமார் அவர்களால் 6 லட்சம் உதவி செய்ய சேர்த்து 54 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. செங்கல் சிமெண்ட் இல்லாமல் சுமார் 97 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது. மற்ற நன்கொடைகள் பொருள்கள் எல்லாம் சேர்த்து தோராயமாக சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பள்ளிக்கு நல்லாக அழகாக வரைபடம் அமைத்து கொடுத்த பொறியாளர் உறையூர் ஹாஜி முகமது ரபீக் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் பள்ளி கட்டிடம் கட்டிய மனைவி மேஸ்திரி சின்னசாமி மற்றும் மேஸ்திரி மாணிக்கம் அவரது குழுவினர் மற்றும் முகப்பு மூரை கூரை அமைத்து கொடுத்த தகரக்கூரை அமைத்து கொடுத்த ஆலம்பட்டி செல்வம் மேஸ்திரி மாணிக்கம் குழுவினர் மற்றும் அந்த பள்ளத்தில் சுமார் 450 டிராக்டர்கள் புத்தானத்தம் டிராக்டர்கள் கூட மண்ணடித்தது. அந்த மண்ணை புதுசங்கப்பட்டி சங்கர் குழுவினர் செய்தார்கள். மற்றும் மணரா கட்டியது கீரூரை சேர்ந்த சக்திவேல். எங்களுக்கு டயர்ஸ் கேட்க போகும்போதெல்லாம் குறைந்த விலையில் நமது ஊரில் பின் கட்டினோம் என்று எங்களுக்கு உதவி செய்த கொட்லாம்பட்டி அபூபக்கர் மருமகன் முஸ்தபா மற்றும் பீனா டெரஸ் அழகா பெயிண்ட் அடித்து கொடுத்து இலங்கையைச் சேர்ந்து தற்போது திருப்பத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குமார் குழுவினர் மற்றும் உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்பள்ளம் பண உதவி செய்தவர்கள், உடல் உழைப்பு செய்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தருவானாக. இவ்விழா நடக்க ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் உதவியாளர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எல்லோரும் இப்பொழுது சொர்க்கத்தில் வீடு கட்டிவிட்டோம். கியாமத்து நாள் வரை நம்மளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் சதக்கத்துல் ஜாரியா வேண்டும். அதற்கு மதரசா நல்லபடியாக நடக்க வேண்டும். அது ஒரு பெருங்குறையாக உள்ளது. ஜமாத்தார்கள் அதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜமாத்தார்களுக்கு நன்றி தெரிவித்து சலாத்தை கூறி என் உரை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மகன் மூசா அரபிக் கல்லூரி பேராசிரியர் இலியாஸ் அஜித் அவர்களுக்கு நிஜார் அவர்கள் பொன் நடைபெற்றுவார்கள். எங்கே ஒரு காலையில் பொன்னாடை போடாமல் விடுபட்ட கண்ணனூர் பைசல் அவர்களுக்கு பாரி அவர்கள் பொன்னாடை பெற்றுவார்கள். தற்போது சிறப்பாக துவா நமது கலிபத்து ஷாதுலி கேரளா காசர்கோடை சேர்ந்த சையது யஹியா புகாரி தங்கள் ஹஜரத் கிபுலா அவர்கள் துவா ஓதுவார்கள். அமைதியாக ஆமீன் சொல்லவும். விழா முடிந்தவுடன் வெளியூர் நபர்களுக்கு சாப்பாடு பேக்கிங் செய்யப்பட்டு ரெடியாக உள்ளது. வெளியூர் நபர்கள் மட்டும் போய் வாங்கிக் கொள்ளவும். உள்ளூர் நபர்கள் யாரும் அது பக்கம் கிட்டங்க போக வேண்டாம். திருப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெளியூர் நபர்கள் மட்டும் அந்த பேக்கிங்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹவுஸ் கட்ட கிழக்கு பிள்ளையாசல் ஹவுஸ் கட்ட பெரும் உதவி செய்த ஹாஜி சையது
ரசூல் அவர்களுக்கு எம்சி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். இப்பொழுது காசரகோடு தங்கள் ஹசரத் அவர்கள் கிபிலா அவர்கள் துவா ஓதுவார்கள். அமைதியாக இருந்து துவாவிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். सल्लल्लाहु अलैहि वसल्लम अल-फातिहा अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनास सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन आमीन. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल हुवल्लाहु अहद अल्लाहु समद लम यलिद वलम यूलद वलम यकुल लहु कुफुवन अहद. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल हुवल्लाहु अहद अल्लाहु समद लम यलिद वलम यूलद वलम यकुल लहु कुफुवन अहद. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल हुवल्लाहु अहद अल्लाहु समद लम यलिद वलम यूलद वलम यकुल लहु कुफुवन अहद. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल अऊज़ु बिरब्बिल फलक मिन शर्रि मा खलक व मिन शर्रि गासिकिन इज़ा वक़ब व मिन शर्रि नफ़्फ़ासाति फ़िल उक़द व मिन शर्रि हासिदिन इज़ा हसद. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम कुल अऊज़ु बिरब्बिन नास मलिकिन नास इलाहिन नास मिन शर्रिल वस्वासिल खन्नास अल्लज़ी युवस्विसु फ़ी सुदूरिन नास मिनल जिन्नति वन नास. सदक़ल्लाहुल अलियुल अज़ीम. आज अबू बकर सीएम വലിയായി മടവൂർ ഹാലിസേലെ കോലം കണ്ട് മുഷിപ്പായി ആലിമ് ആലിസേലെ കോലം കണ്ട് മുഷിപ്പായി. താടിയില്ല മീശയുമില്ല ആലിമെന്ന് തോന്നുന്നില്ല. താടിയില്ല മീശയുമില്ല ആലിമെന്ന് തോന്നുന്നില്ല. പണ്ട് കണ്ട തലപ്പാവും കാണുന്നില്ല. മടവൂർ ആലിസേലെ കോലം കണ്ട് മുഷിപ്പായി. എല്ലാ വലികളും താൻ തൻ്റെ ശേഖേ പോൽ ഞാൻ എൻ്റെ ശിവവ കാൽവാസി എന്നോവർ. യാ മുഹയ്യദ്ദീനി യാ മുഹയ്യദ്ദീനി യാ മുഹയ്യദ്ദീൻ അബ്ദുൽ ഖാദിർ ജീലാനി. എല്ലാ വലികളും താൻ തൻ്റെ ശേഖേ പോൽ. യഹ്യ ബുഖാരി തങ്ങൾ മുഹമ്മദ് അബൂബക്കർ റളിയല്ലാഹു അവരാണ് ശേഖ്. അവരുടെ ശേഖിനെ പോലെയുള്ള താടിയാണ് യഹ്യ ബുഖാരി തങ്ങൾക്ക്. മുഹയ്യിദ്ദീൻ റളിയല്ലാഹു അൻഹുവിന്റെ മുഹയ്യിദ്ദീൻ മാലും മുജാഹിദിനും വഹാബിക്കും ഒഴിവാക്കാൻ പറ്റുകയില്ല. എല്ലാ വലികളും താൻ തൻ്റെ ശേഖേ പോൽ. ഞാൻ എൻ്റെ ശിവാവ മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമിന്റെ കാൽവശി എന്നോവർ. അവർക്ക് ആ കാൽവശി പ്രവർത്തിക്കാൻ സാധിക്കുകയുള്ളൂ. എല്ലാവർക്കും കാൽവശി പ്രവർത്തിക്കുമ്പോൾ വിമർശനങ്ങളുണ്ടാവും. അവരുടെ പരലോകത്ത് അവരുടെ താടികളെല്ലാം കാറ്റിൽ തകർന്നു പോകും. അല്ലാഹു കാത്തുരക്ഷിക്കട്ടെ. അലിഫിന്റെ കനപടിവും അക്ഷരം പഠിച്ചറിവും പഠിച്ചോനിക്കെന്തുണ്ടടോ.
കാര്യാതി അറിയാമൽ യഹപരം മലയിന്താലും കാഫോനെ കാണൂലടോ. അഞ്ചിൽ അമർന്നിടടോ അകന്നാക്കിടടോ. ആറിലടങ്ങടോ അതിലാടടോ അത് നേടടോ. അള്ളാനെ ആദരിച്ച് ആനന്ദം കൊല്ലടോ. ശിവാനലിൽ ജലീലി ഫദാമുനാം വാദാ മഖ്സുദുൽ ഖൗമിൽ കിറാമ. ഇന്നി ലാഖത്തുമു മിൻ ഇൽമി ജവാഹിറു കൈലായറൽ ഹഖദു ജഹലും ഫയഫ്തത്തിനാ. يا رب جوهر علم له أبوبي لا قيل لي أنت ممن يعبد الوثنا ويستحل رجال مسلمون دمي يرون أقبح ما يؤتونه وثنا. الله يملك കാത്തുരക്ഷിക്കട്ടെ. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ولوالدينا أو ارحمنا ولوالدينا ومشايخنا وأستاذنا وأموات المسلمين عامة إنك على كل شيء قدير. اللهم أوصل مثل ثواب ما قرأناه هذه أدية واصلة ورحمة نازلة وبركة شاملة منا إلى حضرة روح سيدنا رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه وبارك وسلم عليهم. ബഹുമാനപ്പെട്ട അബ്ദുൽ ഖാദിർ ഇബ്നു ദാവൂദ് അൽ ഉദൂദ് ഷാദുരി അൽ മക്കി അവരുടെ ഒരു മുരീദ് എൻ്റെ തൊട്ട സമീപത്ത് ഇരിക്കുന്നതുകൊണ്ട് തരീഖത്തു ഷാദുലിയാൻ്റെ അഹലുൽ മുഹബ്ബത്ത് എന്ന ശീർഷകത്തിൻ്റെ പേരിൽ സ്നേഹം കൊണ്ട് ഞാൻ എൻ്റെ മൈക്കിനെ ബാക്കി ദുആക്ക് വേണ്ടി ഞാൻ അർപ്പിതമാക്കിയിരിക്കുന്നു. آمين. لك الحمد يا معبود يا مقصود يا مطلوب يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك بوجهك العظيم ونبيك الكريم وبجاه كل نبي وولي وملك مقربين وبأهل سلسلة الذهب أجمعين أن تغفر ذنوبنا وتفرج همومنا غمومنا تقضي عنا ديوننا وتكشف عنا كل بلاء وسوء وأن تحفظنا في جميع أقوالنا وأبصارنا وأسماعنا وأن تعطف علينا ووالدينا ومشايخنا وإخواننا في الله. اللهم انصرنا فإنك خير الناصرين وافتح لنا فإنك خير الفاتحين واغفر لنا فإنك خير الغافرين وارحمنا فإنك خير الراحمين وارزقنا فإنك خير الرازقين وارزقنا فإنك خير الرازقين وارزقنا فإنك خير الرازقين واهدنا ونجنا من القوم الظالمين وهب لنا ريحا طيبة كما هي في علمك وانشرها علينا من خزائن رحمتك وحملنا بها حمل الكرامة والسلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم افتح لنا باب الخير وباب البركة وباب العزة وباب الدولة وباب التجارة وباب الزراعة وباب الحرفة وباب الغلفة وباب المحبة وباب الاتفاق وباب الشفاء من كل داء. وصلى الله تعالى على خير سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جلالا يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر
علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي مبارك وردنا يوم نصوري أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل الأسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وفلي عن سيئاتي عليم وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا لجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. மௌலானா அவர்கள் கண்ணனூரை சேர்ந்த மௌலானா புகாரி தங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சவழியாக இருக்கின்றார்கள். அமைதியாக சென்று அவர்களுடைய முசாபா செய்து கலையும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இஷாவுடைய ஜமாத் சரியாக 10:35க்கு கிழக்கு பள்ளியிலும் 10:40க்கு பெரிய பள்ளியிலும் நடைபெறும். இஷா தொழுகை சரியாக 10:35க்கு கிழக்கு பள்ளியிலும் 10:40க்கு பெரிய பள்ளியிலும் நடைபெறும். ஸ்டேஜ்